வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாபன் சுவாமிக்கு அவர் குருநாதர் அருணாபெருமனுக்கு ஜெய் எம்பெருமான் கருண் முழுமட்டம் குருநாதர் சரண சுவாமி திருவாரூர் திருப்பழனி மகாமந்திரத்தில் கௌமார எடுத்தது வருஷப்படி பாடல் 1771 மனநூறு கோடி என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளக்கம். இந்த பாடல் ஞான வீடு பெற எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தனதான தான தந்த தனதான தான தந்த தனதான தான தந்த தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. மனம் 100 கோடி துன்ப நொடி மீதிலே நினைந்து மதன் ஊடலே முயங்கி அதிரூப மடமாதராசை கொண்டு புவி மீதிலே மயங்கி மதி சீர் எல்லாம் அழிந்து கொடிதான வினைமூடியை திரிந்து புவி மீதிலே உழன்று பிறகாண்மையை தளர்ந்து விடு நாளில் விசையான தோகை துங்க மயிலேறி ஓடி வந்து வெளிஞான வீடு தந்த அருள்வாயே. திணைவேடர் காவல் தங்கி மலை காடெல்லாம் உழன்று சிறுபேதை கால்பணிந்த குமரேசா திரையாடி சேது கண்டு பொரு ராவணேசை வென்ற திருமால் முராரி தங்கை அருள்பாலா. முனிவோர்கள் தேவர் உம்பர் சிறையாகவே வளைந்த முதுசூரர் தானை தங்கள் கிளையோடு முடி கோடி தூள் எழுந்து கடுகோடு பாரருந்த முனை வேலினால் எரிந்த பெருமாளே. மனம் 100 கோடி துன்ப நொடி மீதிலே நினைந்து மதனூடலே முயங்கி அதிரூப மடமாதர் ஆசை கொண்டு புவி மீதிலே மயங்கி மதி சீர் எல்லாம் அழிந்து கொடிதான வினைமுடியை திரிந்து புவி மீதிலே உழன்று பிறகாண்மையை தளர்ந்து விடு நாடில் விசையான தோகை துங்க மயிலேறி ஓடி வந்து வெளிஞான வீடு தந்து அல்வாயே அப்படின்னு முதல் பதில சுவாமி கேட்டுகிறார். அதாவது மனத்திலே 100 கோடிக்கணக்கான துன்பங்கள் ஒரு நொடி பொழுதில் நினைந்து மதன் ஊடலே காமனுடைய ஊடலே கலவி பிணக்கத்திலே முயங்கி ஈடுபட்டு மிக்க அழகுள்ள மடமாதர்கள் இளம்பருவத்து பெண்கள் மீது ஆசை கொண்டு இந்த பூமியில் மயங்கி மதிமயங்கி மருண்டு மதி சீர் எல்லாம் அறிவு மதிப்பு இவையெல்லாம் கெட்டு கொடிய கடுமையான வினைமூடி திரிந்து இந்த பூமியிலே பல இடத்தும் திரிந்து பிறகால் தந்திர உபாய செயல்களின் பயனாக மெய்யே தளர்ந்து உடல் தளர்ந்து போய் விடுகின்ற அந்த நாளில் அந்த இறுதி நாளில் வேகம் வாய்ந்த தொகையோடு கூடிய பெருமை வாய்ந்த மயிலில் ஏறி விரைவாக வந்து பரவெளியாம் ஞான முக்தி வீட்டை தந்து அடியேனுக்கு நீ அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். 2வது பதில திணைவேடர் காவல் தங்கு மலைகாடெல்லாம் உழன்று சிறுபேதை கால்பணிந்த குமரேசா திரையாடி செய்து கண்டு பொரு ராவணேசை வென்ற திருமால் முராரி தங்கை அருள்பாலா. முனிவோர்கள் தேவர் உம்பர் சிறையாகவே வளைந்த முதுசூரர் தானி தங்கள் கிளையோடு முடிகோடி தூள் எழுந்து கடுகோடு பாரருந்த முனைவேலினால் எரிந்த பெருமாளில் முடிகிறார். திணைப்புணத்தில் வேடர்களின் காவல் உள்ள மலைப்புறம் காட்டின் புறம் எல்லாம் தெரிந்து அங்கிருந்த சிறு பேதை பெண் வள்ளியின் அடிகளில் பணிந்த குமரவேளே. அலைவீசும் கடலில் அணை உண்டு பண்ணி சண்டைக்கு வந்த ராவணேசனை ஜெயித்த திருமால் முரண் என்னும் அசுரனை பகைத்துக் கொன்றவன் ஆகிய விஷ்ணுமூர்த்தியின் தங்கை பார்வதியாருடைய குழந்தையே. முனிவர்கள் தேவர்களாம் விண்ணுலகத்தவர் சிறையில் படும்படி வளைத்து சிறையிட்ட பெரிய சூரர்களின் சேனைகள் அவருடைய சுற்றத்தாரோடு தத்தம் முடி தலைகள் கோடி தூள் எழுந்து கோடிக்கணக்கான பொடியாய் எழுந்து பறக்க அவர்களுடைய பிணத்தை கழுகும் பாறு பருந்தும் அருந்த உண்ணும்படி முனைவேலால் போர்வேலால் அல்லது வேல்முனையால் அழித்த பெருமாளை ஞான வீடு தந்து அருள்வாய் என்று வேண்டிக்கொண்டு அற்புதமான பாடல். இந்த பாடலில் 2வது பதிலாக ரொம்ப அற்புதம். திணைவேடர் காவல் தங்கு மலைகாலெல்லாம் உழன்று சிறுபேதை கால் பணிந்த குமரேசா. அதாவது சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு தெரிந்தவனே வெம்காடும் புனமும் கமழும் களம்னு கந்தரன் முதலில் 40-44 பாடல் சொல்கிற அதே கருத்து. சிறுபேதை கால் பணிந்த குமரேசா வள்ளி பதம் பணியும் தனியாக அதிமோக தயாபரம் பாரு கந்தரன் முதலில் 6வது பாட்டில். அதை இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஒரு அற்புதமான அடிகள் இந்த அடிகள். அடுத்தது முராரி தங்கை. முராரிங்கிறது திருமால். ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். இந்த முராரியுடைய கருத்தை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது திணைப்புணத்தில் வேடர்களின் காவல் உள்ள மலைப்புறம் காட்டுப்புறம் எல்லாம் திரிஞ்சு வெம்காடும் புனமும் கமழும் கள்ளோடு திரிந்து சிறு பேதை பெண்ணாகிய வள்ளியின் அடிகளில் பணிந்த குமரேசா அலைகள் வீசும் சமுத்திரத்தில் அணைகட்டி போருக்கு வந்த ராவணேசனை வெற்றி கொண்ட திருமாலின் முரண் என்ற அசுரனை கொன்ற முராரியின் தங்கை பார்வதியாருடைய பாலகனே. முனிவர்கள் தேவர்கள் விண்ணுலகத்தவர் அனைவரையும் வளைத்து சிறை செய்த கொடிய சூரர்களின் சேனைகளை அவர்களின் சுற்றமோடு அவர்களின் தலைகள் சிதறி கோடிக்கணக்கான தூள்களாக பறக்க அவற்றை கழுகுகளும் பருந்துகளும் உண்ண வேலின் முனையால் அழித்த பெருமாளே. மனத்தில் 100 கோடிக்கணக்கான துன்பங்கள் ஒரு நொடி பொழுதில் நினைந்து மன்மதனுடைய லீலையால் காம ஊடல் ஈடுபட்டு மிக்க அழகுள்ள இளம் பெண்களிடத்தில் ஆசை உண்டு இந்த புவி மீதில் மயங்கி கிடந்த அறிவு மதிப்பு எல்லாம் போய் கொடுமையான தீவினை முடித்திருந்து இந்த உலகில் பல இடத்திலும் அலைந்து அந்த பெண்களின் தந்தை செயலின் காரணமாக உடல் தளர்ந்து போய் விடுகின்ற அந்த நாளில் வேகம் வாய்ந்த தொகையோடு கூடி பெருமை மிக்க மயிலில் ஏறி விரைவில் வந்து பரவெளியாம் ஞான முக்தியை நீ எனக்கு தந்தருள வேண்டும்னு வேண்டிக் கொள்கிற அந்த பாடலை
பழனாபுரி ஆண்டவனுடைய திருப்பாதங்களில் போற்றி பணிந்து வணங்கி அவன் அருளுக்கு பத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கு குருநாதர் அருணா பெருமாளுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 முருகா.